ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸோட தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, 2025ஆம் ஆண்டினுடைய ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஐபிஎல் 2025 T20 கிரிக்கெட் லீக் தொடரானது கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றுட்டு இருக்குங்க. இதில் 10 அணிகள் பல பரீட்சைகளை நடத்திட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு அணிக்குமே சொந்தமாக மைதானமானது காணப்படுது. அதாவது சிஎஸ்கே அணிக்கு சேப்பாக்கம், ஆர்சிபிக்கு பெங்களூரு, கொல்கத்தாக்கு ஈடன் கார்டன், மும்பை இந்தியன்ஸ்க்கு வோடன்டே போன்ற சொந்தமாக மைதானங்களே அமைஞ்சிருக்கு. அதே போல் மற்ற அணிகளுக்கும் இது போல் சொந்த மைதானங்களானது காணப்படுது. எப்போதுமே ஒவ்வொரு அணியுமே 14 லீக் போட்டிகளை விளையாடியே ஆகணும். இதில் 7 போட்டிகள் அவங்களுடைய சொந்த மைதானத்தில் விளையாடுவாங்க. மற்ற 7 போட்டிகள் பார்த்திங்கன்னா வேறொரு மைதானத்தில் நடத்துவாங்க. பெரும்பாலும் ஒரு சொந்த மைதானம் அப்படின்றது ஒவ்வொருவருக்குமே விளையாடக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்குங்க. ஆனால் இந்த முறை இந்த சீசனில் பார்த்திங்கன்னா சொந்த மைதானத்தில் ஆடுறதுக்கே அணிகள் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே ரொம்பவே திணறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட் வாரியம் உருவாக்கிய இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். T20 துடுப்பாட்ட போட்டி தொடரில் சென்னை நகரை பிரதிநிதிப்படுத்துவதற்காக இது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொழில்முறை அணி அப்படின்னு தான் சொல்லணும். 2008ஆம் ஆண்டு இந்த விஷயமானது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த அணியினுடைய முந்தைய அணித்தலைவராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட தற்போது சிஎஸ்கே டீமில் என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணி ஒரு சரியான இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் சிஎஸ்கே அப்படின்னு மறக்காமல் டைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் அணியானது தற்போது வரைக்குமே சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கத்தில் 4 போட்டிகளில் விளையாடியிருக்காங்கங்க. இதில் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான முதல் போட்டியில் மட்டும்தான் 156 இலக்கை எட்டி வெற்றிகளை பெற்றிருக்காங்க. அதுக்கு அப்புறமா நடைபெற்ற எந்த ஒரு போட்டியிலுமே இவங்க வெற்றி பெறலை. அதுக்கப்புறமா ஆர்சிபிக்கு எதிராக 50 ரன்களிலும், டெல்லிக்கு எதிராக 25 ரன்களிலும், நேற்று கொல்கத்தாவுக்கு எதிராக 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும் தோல்வியை தாங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையில தான் சிஎஸ்கே அணியானது செயல்பட்டுட்டு இருக்கு. மேலும் சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. ஆமாம், அப்படி தான் மார்ச் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக விளையாடிய பொழுது முழங்கை காயம் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய கேப்டனாக இருந்து வந்த ருதுராஜ் கெய்வாட், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் இருக்கக்கூடிய எஞ்சிய போட்டிகளில் இருந்து விலகியிருக்காருங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதாவது சொல்லப்போனால் துரதிருஷ்டவசமான முழங்கை காய் காரணமாக தான் ஐபிஎல்லில் இருந்து தன்னுடைய விலகலை அவருக்கு கொடுத்துருக்காரு. எதிர்கால பகுதியை தவற விட்டதில் ரொம்ப வருத்தமும் அடைஞ்சிருக்காரு. ஆனால் இது வரைக்குமே அவருக்காக நீங்கள் அளித்திருக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றிகளையும் அவர் சொல்லியிருக்காருங்க. கெய்வாட் ரசிகர்களுக்கு ஒரு செய்தியை பகிர்ந்திருக்காரு. அதாவது இவருக்கு பதிலாக மீண்டும் MS தோனியே அணிக்கு திரும்பியிருக்காருங்க. இவர் அணிக்கு திரும்பினவுடனே கெய்வாட் அணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்காரு. மேலும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கும் தங்களுடைய ஆதரவுகளை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் அவர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நாங்கள் கொஞ்சம் காலமாகவே ரொம்பவே சிரமப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு ஒரு இளம் விக்கெட் கீப்பர் அணியை வழிநடத்துறதுனால நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னதான் அவருக்கு காயம் ஏற்பட்டிருந்தாலுமே கூட கெய்வாட் வலியை தாங்கிக்காமல் தொடர்ந்து அவர் விளையாடி இருக்காருங்க. வலியை தாங்க முடியல அப்படின்றதுனால தான் அணியிலிருந்து விலகியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ராயல்ஸ் அணிக்கு எதிராக 63 ரன்களை எடுத்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயந்தான். மேலும் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிள்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக 2 போட்டிகள் அவர் விளையாடியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த சீசனில், அதாவது 150.61 ஸ்கோர் போர்டில் 122 ரன்களை எடுத்து சிஎஸ்கே அணிக்காக 2வது அதிக ரன்களை எடுத்த வீரராக இவர் தான் காணப்படுறாரு. ஸோ இந்த ஸ்கோர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 122 ரன்களை எடுத்திருக்காருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். இந்த அணியை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நிச்சயமாக விரும்பியிருந்தேன். ஆனால் ஒரு சில விஷயங்களில் கட்டுப்படுத்த முடியாமல் போனதுனால
நான் சொல்கிறது போல் அவுட்டிங்கில் இருந்து அணியை ஆதரிக்க ஆவலோடு வந்து காத்திருக்கேன் அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு சிறந்த சீசன் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு சமீபத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயத்துக்கு மாறாக பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் வந்து களமிறங்கியிருக்காரு. ஸோ தோனி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அந்த டீமை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களை வந்து மற்ற அணிகளோடு எப்போதும் வந்து ஒப்பிட்டு வந்து பேசாதீங்க அப்படின்னு அவருடைய தோல்விகளை குறித்து என்ன மைனஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தோனி அவர்களும் வந்து குறிப்பிட்டிருக்காருங்க. இதுதான் இப்போ வந்து ரொம்பவே ஹைலைட்டாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தலைவராக வந்து மகேந்திர சிங் தோனி அவர்களே வந்து களமிறங்கியிருக்காருங்க. ஸோ அணித்தலைவராக இவர் வந்து இருக்கும் பொழுது இவர் வந்த அப்புறமா அணிகளுக்காக என்ன மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா ரைட் நைட்ஸ் அணிகளுக்கு இடையே ஏற்பட்ட போட்டியில் இந்த அணி வந்து தோல்வியை தாங்க வந்து தழுவிருக்கு. ஏன்னா இந்திய போட்டியில் முதல்ல ஆடிய சென்னை அணி பார்த்திங்கன்னா 103 ரன்களை மட்டும்தான் வந்து எடுத்திருக்காங்க. இந்த டார்கெட்டை சேஸ் செய்த கொல்கத்தா அணி ரொம்ப ஈஸியாக விக்கெட் வித்தியாசத்தில் வென்றிருந்தது. ஸோ 8 விக்கெட் வித்தியாசத்தில் இவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. தோல்விக்கு பிறகு சென்னை அணியினுடைய கேப்டனாக காணப்பட்ட தோனி அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து ரசிகர்களுக்காகவும் மக்களுக்காகவும் வந்து பகிர்ந்திருக்காரு. கண்டிப்பாக அது என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி தொடர்ந்து தோல்விகளை இவங்க தழுவிட்டு இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சிகளை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இருந்தாலுமே அவர்களுடைய தரப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து கேட்டே ஆகணும். ஸோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குற மாதிரி தான் இப்போ தோனி அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காரு. அது என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தோனி அவர்கள் பேசியிருக்கிறதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாளாகவே எங்களுக்கு சாதகமாகவே வந்து எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னு, இன்னுமே ஆழமாக என்னெல்லாம் தவறாக வந்து போகுது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம கலந்து ஆலோசித்து யோசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய சவால்கள் வந்து இருக்குங்க. இதை எல்லாத்தையும் வந்து முறியடித்து நம்ம வெற்றி பெறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படின்றத வந்து தோனி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதாவது அவர் சொல்லியிருக்கிறத பற்றி பார்க்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து பேட்டிங் எடுக்கும் பொழுது பந்து கொஞ்சம் நின்று தான் வந்து வந்தது. ஆனால் நாங்கள் இதே பவுலிங் செய்கையில் அவங்களுக்கும் அப்படித்தான் இருந்தது அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது இல்லாமல் எங்களுக்கு பார்ட்னர்ஷிப்களே வந்து சரியாக அமையலை அப்படின்னு தான் அவர் முக்கியமாக ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காருங்க. பார்ட்னர்ஷிப்களே அமையலை அப்படின்னா எப்படி வந்து விளையாட முடியும்? பவர் பிளே பற்றி பேசுகையில் சூழலை பற்றியும் நிச்சயமாக நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்னு தோனி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. நாங்கள் ஒரு சில போட்டிகளில் நல்லா தான் ஆடியிருக்கோம். ஆனால் எங்களுடைய அணுகுமுறையை வந்து வேறு அணிகளோடு எதுக்காகவும் வந்து ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படின்னு வந்து தோனி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. கண்டிப்பாக ஒரு அணியினுடைய வெற்றியை வைத்து நம்ம மற்ற அணிகளோடு வந்து ஒப்பிட்டு பேசக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்றத கட்டாயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும். ஸோ தோனி பார்த்திங்கன்னா எங்களுடைய பலம் என்னவோ அதற்கு ஏற்ப நாங்கள் ஆடினா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுடைய அணியில் சிறப்பான ஓப்பனர்கள் எல்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருடைய ஒத்துழைப்போட நல்லபடியாக வந்து விளையாடுவோம் அப்படின்ற நம்பிக்கையை வந்து அவர் வந்து கொடுத்துருக்காருங்க. ஸோ ஒரு அணியினுடைய வெற்றிக்கு அணியினுடைய தலைவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்றதுக்கு தோனி அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் இருக்கக்கூடிய எல்லா பந்து வீச்சர்களையும் பார்க்கையில் இவர் சொல்லியிருக்கிறது, எல்லாருமே திறமை வாய்ந்த தரமான பேட்டர்கள் தாங்க. இருந்தாலுமே கூட எல்லாருமே வந்து சிக்ஸர் அடிக்கக்கூடியவர்கள் அல்ல அப்படின்றத வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ எல்லாராலையும் எல்லா சூழ்நிலைகள்லையும் வந்து நல்லபடியாக வந்து விளையாட முடியாது. இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரசிகர்களுக்கு வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்கோர் பேட்டரை பார்த்து மட்டும் நீங்கள் மன அழுத்தத்தை வந்து ஏற்றிக்காதீங்க. சீரான இடைவெளியில் ஸ்கோர்களை அடித்து முன்னேறிக்கிட்டே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ரசிகர்களுக்கு மட்டும் அவருக்கு சொன்ன விஷயம் கிடையாதுங்க. அவங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்கோர் ரேட்டிங்கை பார்க்காதீங்க. நீங்கள் அதை பார்த்தெல்லாம் எந்த ஒரு மன அழுத்தத்தையும் எடுத்துக்காமல் நல்லபடியாக வந்து விளையாடுங்க. உங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா கட்டாயமாக நம்மளுடைய இடத்தை நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு அவருடைய டீமுக்கு அவர் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் தோனி அவர்கள் கேப்டனான பிறகு எல்லா ரசிகர்களுக்குமே ஏதாவது ஒரு ஒளி தெரியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது கூடவே கிடைச்சிருக்குங்க. ஸோ வாங்க தொடர்ந்து தோனி அவர்கள் என்ன மாதிரி விளையாண்டு அவங்களுடைய டீமை வந்து வெற்றி பெற வைக்க போகிறாரு, என்ன மாதிரி அவங்க டீமை லீட் பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.
வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் வந்து பார்க்க இருக்கோம். ஸோ சிஎஸ்கே அணியினுடைய வெற்றிக்கு முழுக்க தோனி அவர்கள் காரணமாக இருக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு எப்போதும் நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க.